ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு உயிர் தாங்குமோ. ஆசிரியர் அருணா வேணு. நான் உங்கள் புவனா செல்வம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உயிர் தாங்குமோ பாகம் 1. அத்தியாயம் 1. விடிந்தும் விடியாத அழகிய இளங்காலை வேலை. சூரியன் வெளியே வரலாமா வேண்டாமா என பெரும் யோசனையில் இருந்தது போல. அத்தனை அழகாய் இருந்தது அந்த காலை வேலை. அதன் அழகை ரசித்துக் கொண்டே நின்ற பஸ்ஸில் இருந்து இறங்கினர் ஜெகதீஸ்வரனும் அவன் நண்பன் வினய்குமாரும். மதுரை அருகில் இருக்கும் சிறிய அழகான கிராமம் அது. இறங்கியதும் சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்த வினய், நல்லாதாண்டா இருக்கு என்று சிறு சோம்பலோடு கூற, ஐநோ வினய், அதான் இந்த இடத்து தேர்ந்தெடுத்த. கிராமத்தை பத்தின நம்ம போட்டோகிராஃபிக்கு இது போன்ற ஊர் தான் சரியா இருக்கும். பேசிக்கொண்டே தன் கைகளில் இருந்த கேமராவால் வானும் மலையும் இணையும் காட்சியை அழகாய் படமாக்கி கொண்டான் ஜெகதீஸ்வரன். டே ஜெகா, இப்போதே ஆரம்பிச்சிட்டியா? தூக்கம் கண்ணை கட்டுதுடா. நல்லா வருவ, ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்து வருவோம் என புலம்ப தொடங்கிய வினய் குரலில் உண்மையான பயம் இருந்தது. அவன் பயத்திற்கு காரணமும் உண்டு. சில சமயம் ஜெகன் இயற்கையில் லைத்து கையில் கேமராவோடு நின்றுவிட்டால் அவ்வளவுதான். பின் தனக்கு முழு திருப்தி வரும் வரை அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டான். நண்பன் குரலில் சிரித்துவிட்ட ஜெகன், இந்த அழகான காலை நேரத்துல உன்னை காய விடலான ஆசையா தாண்டா இருக்கு. இருந்தாலும் எனக்கும் தூக்கம் வர காரணத்தினால நீ பிழைச்ச. வினய் தோளில் தட்டிக்கொண்டே சிறு புன்னகையோடு ஜெகன் கூற, உன் உருட்டுக்கட்ட கையால தட்டாதடா, வலிச்சு தொலைக்குது என்று புலம்பிக் கொண்டே நடந்தான் வினய். ஏற்கனவே இருவரும் தங்கள் நண்பன் மூலம் அங்கு பக்கத்தில் இருந்த லாட்ஜில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தன. நேராக அங்கு சென்ற இருவரும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு படுத்து நன்றாக உறங்கிவிட்டன. அதே நேரத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு அழகிய பெரிய வீட்டில் சாருலதாவை எழுப்ப போராடி கொண்டிருந்தார் அவள் அத்தை கிருஷ்ணவேணி. சாருமா, இன்னைக்கு கடைசி எக்ஸாமு. பொது தேர்வுன்னு கொஞ்சமாவது பயம் இருக்கா? இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கியே, எழுந்திரடி. சலிப்போடு சிறியவளை பிடித்து கிருஷ்ணவேணி உழுக்க, அதில் கண்களை கூட திறக்காமல் மற்றைய புறம் திரும்பி படுத்து கொண்டவள், இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு எழுப்புங்க அத்த, கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். படிக்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நல்லா படிச்சுட்டேன், இம்சை பண்ணாதீங்க ப்ளீஸ். தூக்கம் கலையும் எரிச்சலுடன் புலம்பிவிட்டு அவள் தன் தூக்கத்தை வாகாய் தொடர, திருந்தவே மாட்டடி நீ என தலையில் அடித்துக்கொண்டே வெளியே வந்தார் கிருஷ்ணவேணி. அதே நேரம், என்ன வேணி ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே கருணாகரன் தன் அறையிலிருந்து வெளியே வர, புதுசா என்ன, எப்பவும் போலதான், பரீட்சைய வச்சுக்கிட்டு கொஞ்சமும் அக்கறை இல்லாம தூங்குறா உன் பொண்ணு என புலம்பினார் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி கருணாகரனின் ஒரே தங்கை. அவருக்கு திருமணமான புதிதிலேயே ஒரு விபத்தில் அவர் கணவன் இறந்துவிட, அதிலிருந்து அண்ணன் வீட்டில்தான் அவர் இருக்கிறார். தன் கணவன் மீது இருந்த காதலில் அவர் 2ஆம் திருமணத்தை சுத்தமாக மறுத்துவிட்டார். சாருலதாவிற்கு 10 வயது இருந்த போது அவள் அன்னை ஒரு நோயால் இறந்துவிட, அதிலிருந்து சாருவிற்கு அன்னை, அத்தை எல்லாம் கிருஷ்ணவேணிதான். வீட்டில் சாரு ஒரே பெண் என்பதால் கிருஷ்ணவேணிக்கும் கருணாகரனுக்கும் அவள்தான் எல்லாமே. அவள் கேட்டு அந்த வீட்டில் நடக்காதது என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. கிருஷ்ணவேணி சில சமயம் இதுபோல் ஏதாவது அதட்டினாலும் மனதார அவளை திட்டி விட மாட்டார். அது சாருவிற்குமே நன்றாக தெரியும். மேலும் கருணாகரனோ சுத்தமாக மகளிடம் கோபத்தை காட்டவே மாட்டார். இதோ இப்போது கூட, விடுவேணி, அவெல்லாம் படிச்சிருப்பா, குழந்தை பாவம், தூங்கட்டும் என அவர் மகளையே தாங்கி பேச, உன் செல்லந்தான் அவ இப்படி அடம் பிடிக்கிறான்னா
என சலித்து கொண்டார் வேணி. நீ மட்டும் செல்லம் கொடுக்கலையாக்கும், ஏன் வற்புறுத்தி எழுப்ப வேண்டியதுதானே? அடக்கப்பட்ட சிரிப்போடு கருணாகரன் கூற, பாவம் இல்லையாண்ணா என்ற வேணியின் பதிலில் வாய்விட்டே சிரித்து விட்டார் கருணாகரன். அவளே கொஞ்ச நேரத்துல வந்துடுவா வேணி, உன் பொய் கோபத்தை மூட்டை கட்டிட்டு வேலைய பாரு என்று கூறி சிரித்து கொண்டே ஹாலில் வந்து பேப்பரோடு அமர்ந்தார் கருணாகரன். கருணாகரன் குடும்பம் ஊரிலேயே சற்று வசதியான குடும்பம். பரம்பரை நிலங்கள் அவருக்கு நிறைய இருந்தது. அனைத்திலும் விவசாயம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்ததால் அவரது வசதிக்கு எந்த குறைவும் இல்லை. அவர் கூறியது போலவே சற்று நேரத்தில் எழுந்து வந்த சாருலதா தந்தை அருகில் அமர்ந்து கொண்டு, அத்தை, காஃபி என்று குரல் கொடுத்தாள். நல்லா தூங்குனியா குட்டி என்று அவள் தலையை மென்மையாக கோதிக்கொண்டே கருணாகரன் கேட்க, நல்லா தூங்கிட்டேன்பா, ஃப்ரெஷ்ஷா கிளம்புறேன், எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வருவேன் பாருங்க. தலையாட்டி கொண்டே சாருலதா பேசிய அழகில் மென்மையாக சிரித்து கொண்டார் கருணாகரன். காஃபியை சாருவிடம் கொடுத்த வேணி, செல்லம் கொஞ்சினது போதும், சாருமா நேராகுது பாரு, கிளம்புடா என அன்பும் அழுத்தமும் கலந்தே கூற, இதோ அத்தை 2 நிமிஷம் என்றவள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்துத்தான் அந்த இடத்தை விட்டே எழுந்தாள். அதற்கு மேல் வெகுவாய் தாமதமாகிவிட அவசர அவசரமாக கிளம்பி வந்தவள், அத்தை லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் தலைப்பினி விடுங்க, ஐயோ நேரமாகுதே என குதிக்க, ஆமா இப்ப வந்து கத்து, காலையில இருந்து ஒரு மனுஷி கத்தியப்பெல்லாம் தெரியலையா உனக்கு நேரமாகுதுன்னு? சலித்து கொண்டே அவர் மருமகளுக்கு தலைவாரி விட மகளுக்கு ஒரு பக்கம் நின்று இட்லியை ஊட்டினார் கருணாகரன். அதையும் அவசர அவசரமாக வாங்கி கொண்டவள், வரேன்பா வரேன் அத்த என்று கத்திக்கொண்டே ஓடிவிட்டாள் சாரு. தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு பாதி தூரம் அவள் வந்தபோது அவளுடைய தோழிகளும் அவளோடு இணைந்து கொண்டன. அனைவரும் வாயடித்து கொண்டும் சிரித்து கொண்டும் பள்ளிக்கு சென்றன. சாருலதா 18 வயது இளம்பெண். பிரம்மனின் மொத்த அறிவையும் பயன்படுத்தி படைக்கப்பட்ட அடக்கமான அழகு அவளுடையது. இப்போது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு இறுதி பரீட்சை எழுதத்தான் சென்றாள். படிப்பில் சாருலதாவை யாருமே அடித்து கொள்ள முடியாது. எத்தனை விளையாட்டுத்தனம் இருந்தாலும் படிப்பில் கெட்டியாக இருப்பாள். இப்போது கூட மிக அருமையாக தேர்வை முடித்துவிட்டுத்தான் வந்திருந்தாள். கடைசி நாள் பள்ளி என்பதால் தோழிகள் அனைவரும் மதிய உணவிற்கு ஊரிலேயே இருந்த ஹோட்டலுக்கு ஒன்றாக சென்று பின் சினிமாவையும் முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தன. சாருலதா வீட்டிற்கு வரும்போது மாலை ஆகிவிட்டது. அன்றைய பொழுதை அதற்கு மேல் ஓய்வெடுக்கிறேன் பேர்வழி என்றே கடத்திவிட்டாள் சாரு. மேலும் 2 நாள் ஓடியிருந்த நிலையில் அன்று சாருவை பார்க்க வந்த தோழிகள் மாலாவும் சுமதியும் வந்திருந்தன. அத்த, சாரு இல்லையா என்று கேட்டுக்கொண்டே சுமதி வர, ஏண்டி கத்துற, அவ குளிக்கிறா, இப்படி உட்காருங்க, வந்துடுவா, ஏதாவது சாப்பிட்றீங்களா என்றார் வேணி. உங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அத்த, சப்பு கொட்டி கொண்டே மாலா கூற அதில் சிரித்து விட்டவர், இருங்க வரேன் என்று விட்டு உள்ளே சென்றார். இதெல்லாம் ஒரு பெலப்பாடி. சுமதி தோழி காதோரத்தில் காரி துப்ப அதை அசால்ட்டாக துடைத்திருந்தவள், சோறு தாண்டி முக்கியம், அதுக்கப்புறம் தானே மான அவமானெல்லாம் என கூறிக்கொண்டே இல்லாத காலரை மாலா தூக்கிவிட பூ என தலையில் அடித்து கொண்டாள் சுமதி. வேணி இருவருக்கும் வீட்டில் செய்த முறுக்கு சீடை எல்லாம் கொண்டு வந்து வைக்க இருவரும் கொறித்து கொண்டிருக்கும் போதே சாருவும் வந்துவிட்டாள். என்ன விட்டுட்டு என்னடி சாப்பிட்றீங்க என கேட்டுக்கொண்டே அவளும் களத்தில் குதிக்க ஒருவாறு மூவரும் சேர்ந்து அதை காலி செய்தன. சாப்பிட்டு முடித்து சமையல் அறைக்கு வந்த சாரு, அத்த, நாங்க 3 பேரும் வெளியே போறோம், மதிய உணவுக்கு வந்துடுவோம், உங்க கைவண்ணத்தை காட்டுங்க என அத்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்ச, பார்த்து போயிட்டு வாங்கடா, அதிகம் எங்கேயும் சுத்தக்கூடாது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் என்று கூறி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணவேணி. மூவரும் கிளம்பி வெளியே வர சற்று தூரத்தில் ஐஸ்கிரீம் விற்று கொண்டு வந்தவரிடம் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டே வளவளத்து கொண்டு நடந்தனர். எங்கடி போகலாம் என்றாள் சாரு. சாரு சாரு, மாங்காய் பறிக்க போவோமா
ரொம்ப நாள் ஆச்சுடி. மாலா ஆசையோடு கேட்க, ஐயோ திருட்டு மாங்காயா, மாட்டுனா மானம் போயிடும்டி என்று பதறினாள் சுமதி. அவள் பயமே சாருவை உசுப்பி விட, நான் போய் எப்படி மாட்டிருக்கேன், இன்னைக்கு நாம மாங்காய் பறிக்கிறோம், நான் பறிக்கிறேன், பயப்படாம வாங்க என இருவரையும் அழைத்து சென்றாள் சாரு. அன்று காலையிலேயே ஜெகதீஸ்வரனும் வினயும் காலை உணவை முடித்துக்கொண்டு கையில் கேமராவோடு கிளம்பிவிட்டன. ஹோட்டலை விட்டு வெளியே வந்ததுமே, இன்னைக்கு கொஞ்சம் ஊருக்குள்ள போகலாம் வினய், இங்க பக்கத்துல இருக்க வயல் வரப்பெல்லாம் தான் எடுத்து முடிச்சாச்சு என்று கூறிக்கொண்டே ஜெகதீஸ்வரன் பைக்கை எடுக்க, ஓ இஷ்டம் ஜெகா என அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தான் வினய். ஜெகன் வினய் இருவரும் 25 வயது ஆண்மகன்கள். இருவருமே வசதியான வீட்டை சேர்ந்த பிள்ளைகள். இருவரின் தந்தையும் வெற்றிகரமாக தொழில் நடத்தி வருவதால் படித்தவுடன் வேலை தேட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. கல்லூரியில் ஒன்றாக படித்த நண்பர்கள் ஜெகன் மற்றும் வினய்க்கு ஒரே போல் போட்டோகிராஃபியில் ஆர்வம் இருந்ததால் கடந்த 3 வருடமாக இருவரும் கேமராவும் கையுமாக தான் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஜெகன் அதை கொஞ்சம் சீரியஸாக செய்து கொண்டிருக்க, வினயோ சும்மா பொழுது போகாமல் ஜெகனோடு சுற்றி கொண்டிருந்தான். வண்டி ஓட்டிக்கொண்டே வந்த ஜெகன் ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி இறங்கிவிட அவன் பின்னாடியே வினயும் இறங்கினான். இந்த மாந்தோப்பு அழகா இருக்கு வினய், இங்க சில போட்டோஸ் எடுப்போம் என்றவன் சுற்றும் முற்றும் பார்க்க, அங்கு ஒரு பக்கம் இருந்த ஓட்டு வீடு அவன் கண்களில் விழுந்தது. ஜெகன் அதை நோக்கி நடக்க தொடங்கிவிட, முதலில் அவன் நகர்ந்ததை கவனிக்காமல் சுற்றி பார்த்து கொண்டிருந்த வினய் திடீரென பக்கத்தில் நண்பனை காணாமல், டேய் இருடா வர என்று கூறிக்கொண்டே கிட்டத்தட்ட ஓடினான். அதற்குள் ஜெகன் அந்த தோப்பின் உரிமையாளரிடம் பேச தொடங்கி இருந்தான். தாராளமா எடுத்துக்கோங்க தம்பி, இங்க தொடங்கி அந்த கோடி வர நம்ம தோப்பு தான், எத்தனை படம் வேணும்னாலும் பிடிச்சுக்கோங்க. வெள்ளந்தி சிரிப்போடு அவர் கூற, அதில் தானும் மெலிதாக சிரித்தவன், தேங்க்ஸ் சார் என்று விட்டு வினயையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். முதலில் மாமரங்களை முழுதாக படம் எடுத்தவன் பின் மரத்தை தனியாக வேறு கோணத்தில் எடுத்தான். சற்று உள்ளே தள்ளி வந்ததும் ஒரே மரத்தில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த மாங்காயை பார்த்தவன், வினய் அத போட்டோ எடுக்கணுண்டா என்று கூற, அவன் கூறிய மாங்காய் இருந்த உயரத்தை பார்த்தவன் திகைத்து விழித்தான். இங்கிருந்தே எடுக்க வேண்டியது தானேடா? சிறு பயத்தோடு வினய் கேட்க, இல்லடா ஃபோக்கஸ் நல்லா இருக்காது, பக்கத்துல தான் எடுக்கணும் என்றான் ஜெகன் யோசனையோடு. வினய் கெட்ட நேரமோ என்னமோ, அந்த மரத்தில் அதிக கிளைகள் கூட இல்லை. இதுல ஏற கூட வசதியா இருக்காது போலயே ஜெகா என அவன் குழம்ப, ஏறினாலும் ஃபோக்கஸ் கிடைக்காது, பேசாம நான் உன்னை தூக்குறேன் நீ எடு என அவன் அசால்ட்டாக கூற, டேய் நான் என்ன உன் லவ்வரா என கிட்டத்தட்ட அலறினான் வினய். அதில் அவனை பார்த்து சிரித்தவன், ஏண்டா லவ்வரைத்தான் தூக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? ஒழுங்கா நீ எடுக்கிறியா இல்ல என்ன தூக்குறியா நீ? உதட்டோரம் துடிக்க ஜெகன் கேட்க, ஐயோ எப்பா நீ ஜிம் பாடி, என்ன வேணாலும் பண்ணுவ, நான் வெறும் ஃபேமிலி பேக்டா, தூக்கு நானே எடுத்து தொலைறேன் என்றான் வினய். அவன் சலிப்பில் மேலும் சிரித்த ஜெகன் தனது கேமராவை அவனிடம் கொடுத்து, பத்ரம் என்று கூறி அவனை தூக்க, அவன் கூறியது போலவே அந்த மாங்காயை போட்டோ எடுத்தான் வினய். அதை வாங்கி பார்த்த ஜெகனின் முகம் சுருங்க, போச் என மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான் வினய். அவன் பயந்தது போலவேதான் ஜெகனும் பேசினான். என்ன கன்றாவிடா இது? கோபத்தோடு ஒலித்த ஜெகன் குரலில் வினய் திருதிருவென விழிக்க, ஒரு பெருமூச்சோடு மெதுவாக எந்த கோணத்தில் தனக்கு வேண்டுமென்று வினய்க்கு விளக்கி கூறினான் ஜெகன். அவனிடம் கடிபடுவதை விட ஒழுங்காக போட்டோ எடுத்து கொடுத்து விடுவது மேல் என்பதால் வினயும் ஒழுங்காகவே அவன் கூறியதை கவனித்தான். ஜெகனை பொறுத்தவரை அமைதியாக இருக்கும் வரை சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாகத்தான் இருப்பான். ஆனால் கோபம் என்று வந்துவிட்டால் அவன் காட்டும் முகமே வேறு. சுத்தமாக கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன். அதிலும் யார் மீது கோபமோ அவர்களை ஒரு வழி செய்து விடுவான்.
இதெல்லாம் அவன் நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலேயே அவனை அதிகம் வெறுப்பேற்றி பார்க்க மாட்டார்கள். அடுத்த 2 முறையில் வினய் அவன் கேட்டது போல் படம் எடுத்து கொடுத்து விட அதை திருப்தியோடு பார்த்தவன், சூப்பர்டா, தேங்க்ஸ் வினய் என்று நண்பனை அழுத்தமாக அணைத்து விடுவிக்க, டே எப்பா, உன் அன்ப கொஞ்சம் அளவா காமிடா, முடியல என்று புலம்பிக் கொண்டே வந்தான் வினய். இருவரும் சிரித்துக்கொண்டே தோப்பின் இறுதி வரை வந்திருந்தன. அங்கிருந்த ஒரு மாங்காய் மரத்தில் முழுதும் இலைகள் மறைத்திருக்க உள்ளுக்குள் இருக்கும் மாங்காயை போட்டோ எடுக்கும் ஆவலோடு மரத்திற்கு வெகு அருகில் சென்று மேலே பார்த்தான் ஜெகன். மாங்காய் தேடி வந்தவன் கண்களுக்கு கிடைத்தது அடர்ந்த இலைகளால் சூழப்பட்ட கிளையில் இருந்த அழகிய பாதங்கள்தான். சந்தன நிற பாதத்தில் தங்க நிற கொலுசோடு மென்மையே உருவாயிருந்த பாதத்தை விட்டு அவனால் கண்களை அகற்றவே முடியவில்லை. தான் ரசிக்கும் இந்த பாதத்திற்கு சொந்தக்காரியால் இனி அவன் நிம்மதி முழுதாக கெடப்போவதும் அதன் விளைவாய் இருவர் வாழ்வும் சீரழிய போவதும் தெரிந்திருந்தால் அப்போதே அங்கிருந்து சென்றிருப்பானோ என்னவோ. விதி அவர்கள் வாழ்க்கையின் விளையாட்டை அங்கு சத்தமில்லாமல் தொடங்கியது. அத்தியாயம் 2. கண்முன் தெரிந்த பாதத்தின் மென்மையில் சில நொடிகள் ஸ்தம்பித்து நின்றுவிட்ட ஜெகனுக்கு பின்புதான் சுயநினைவே மீண்டது. அந்த அழகை இழக்க விரும்பாமல் சத்தமில்லாமல் அவள் பாதத்தை மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான். சரியாக அவன் எடுத்து முடிக்கவும் அந்த பெண், மாலா மாலா, ஏய் பிடிடி என்று சில மாங்காய்களை கீழே போடவும் சரியாக இருந்தது. அது சரியாக ஜெகன் கேமரா மீது விழ வர, ஹே இடியட் என்று கத்திக்கொண்டே நொடி பொழுதில் தன் கேமராவை காப்பாற்றி இருந்தான் ஜெகன். அவன் குரலில் சாருலதாவிற்கு தூக்கி வாரி போட அவசரமாக குனிந்து பார்த்தாள். அவள் தோழிகள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு புதியவன் கையில் கேமராவுடன் எரிச்சலோடு நின்றிருக்க ஒன்றும் புரியாமல் பதட்டத்தோடு இறங்கினாள் சாரு. அதற்குள் வினயும் என்னடா என்று எட்டி பார்க்க அவனையும் தள்ளிக்கொண்டு அந்த கிளைகளுக்கு அடியில் இருந்து வெளியே வந்தான் ஜெகன். இருவரும் நிமிரவும் சாரு மரத்திலிருந்து இறங்கவும் சரியாக இருந்தது. அவள் கையில் கொத்தாக மாங்காய்கள் வேறு. அவள் திருட்டு மொழியை கண்டு கொண்ட ஜெகனுக்கு சிறு குறும்புத்தனம் தலை தூக்கியது. திருட்டு வேலை பார்க்கறியா? அவளை அழுத்தமாக பார்த்து ஜெகன் கேட்க, ஏற்கனவே தன் தோழிகளை தேடி சலித்து கொண்டிருந்தவள் எதிரில் புதிதாக 2 ஆண்கள் நிற்கவும் முதலில் சற்று பயந்துதான் போய்விட்டாள். அவனுக்கு பதில் கூறாமல் அவள் நகத்தை கடித்து துப்பிக்கொண்டே எம்பி ஜெகன் முதுகிற்கு பின்னால் பார்க்க முயற்சிக்க ஒரு புருவ சொலிப்போடு தனக்கு பின்னால் பார்த்துவிட்டு திரும்பிய ஜெகன், ஏய் திருடி, உன்னதான் கேட்டேன், அங்கென்ன பார்வ என சற்று அதட்ட அவன் திருடி என்று அழைத்ததில் அவளுக்கு கோபம் வந்தது. யாரு திருடி? தேவையில்லாம பேசாதீங்க, இது ஒன்னும் உங்க தோப்பு இல்லையே. இப்போது சாருவும் திமிராகத்தான் பேசினாள். என்னுடையது இல்லைனா உன்னுடையதும் இல்லையே, அப்புறம் இதுக்கு பேரு திருட்டு இல்லாம வேற என்ன? ஒற்றை புருவம் மட்டும் உயர்த்தி நக்கலாக ஜெகன் கேட்க முதலில் சற்று விழித்தவள் பின், அது ராமு அண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் பறிச்சேன், அவர் எனக்கு சொந்தம்தான். என்னதான் கெத்தாக பேசினாலும் அவளிடம் இருந்த சிறு தடுமாற்றம் அவள் திருட்டுத்தனத்தை ஜெகனுக்கு காட்டி கொடுத்தது. உங்க ஊர்ல தெரிஞ்சே எடுக்கும் போதுதான் இப்படி மறைவா அமர்ந்து தோழிக கிட்ட கிசுகிசுப்பா பேசுவாங்களோ? அவள் மேலே அமர்ந்திருந்து தன் தோழியை அழைத்த ஞாபகத்தில் ஜெகன் கேட்க, நல்லா மாட்டிக்கிட்டோம் என்று சாருவிற்கு ஒருவாறு புரிந்தது. இருந்தும் அவள் இயற்கை துடுக்குத்தனம் சட்டென்று அடிபணிய விடாமல் சதி செய்ய, ஆமா நான் அதான் எடுத்தேன், இப்ப என்ன திருட்டு மாங்காதான் ருசிக்கும், இந்த 4 மாங்காய் இல்லாம அவருக்கு ஒன்னும் நட்டமாகிடாது என திமிராக கூறிவிட்டு அவள் வந்த வழியே போவதற்காக அவனை கடக்க முயற்சிக்க அவள் கைகளை அழுத்தமாக பிடித்தான் ஜெகன். திருடவும் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுற, என்ன பொண்ணு நீ? உன்னை அப்படியே விட்டா இன்னும் என்ன வேணாலும் செய்வ. அடிக்குரலில் அவன் பேசியதில் சாருவிற்கு லேசாக பயம் வர தொடங்க வினயோ நண்பனை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தான்.
பொதுவாக ஜெகன் இது போலெல்லாம் வம்பு வளர்க்கும் ஆளில்லை. அதுவும் பெண்கள் என்றாலே ஓடிவிடுவான். அவன் ஆளுமைக்கும் அவன் பின்னால் எப்போதும் வட்டமடிக்கும் பெண்களால் அவனுக்கு ஒருவித வெறுப்பே ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவன் இந்த பெண்ணிடம் ஒரு சின்ன விஷயத்திற்கு ஏன் இத்தனை வீம்பு பிடிக்கிறான் என்று புரியாமல் வினய் அவனை பார்த்து கொண்டிருக்க, சரியாக அவன் புறம் திரும்பினான் ஜெகன். வினய், போ, அந்த ராமு அண்ணாவை கூட்டிட்டு வா, இதே பதில அவர்கிட்ட சொல்லிட்டு போகட்டும் என ஜெகன் அழுத்தமாக கூற, யோசனையோடு அவனை பார்த்த வினய், ஜெகா, இது சின்ன விஷயம்டா, போகட்டும் விடு, இதை எதுக்கு இத்தனை பெருசாக்கிட்டு இருக்க என்றான் மெதுவாக. வினய் பேச்சில் சிறு நம்பிக்கையோடு சாரு அவனை பார்க்க, அதை கண்டு கொண்ட ஜெகனின் பிடி மேலும் வலுப்பெற்றது. திருட்டுக்கு துணை போகாத வினய், போ என்று ஜெகன் சீர, இப்போதும் வினய் சிறு தயக்கத்தோடுதான் நகர்ந்தான். வினயும் நகரத் தொடங்கியதும் முதல் முறையாக முழுதாக பயந்து போனாள் சாரு. அத்தனை நேரம் இருந்த தைரியமெல்லாம் காற்றில் பறக்க, சார் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க சார், அவர்கிட்ட சொன்னா மானம் போயிடும், இனி சத்தியமா இது போல திருட மாட்டேன் சார், ஏதோ விளையாட்டாதான், ப்ளீஸ் சார் என்று கெஞ்ச தொடங்கிவிட்டாள். அவளை பார்த்து வினைக்கு பாவமாக இருந்தது. ஜெகனுக்கும் உள்ளுக்குள் கொஞ்சம் பாவமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஏனோ அவளை விட்டுவிட மனம் வரவில்லை. இது ஒன்றும் பெரிய தவறில்லைதான். ஆனால் ஒரு முறை மாட்டிவிட்டால் மீண்டும் இதை செய்யக்கூடிய தைரியம் வராது இல்லையா? அதனால் தன் மனதின் இலக்கத்தை வெளியில் காட்டாமல் நின்றவன், நீ போறியா இல்ல நானே இவளை இழுத்துக்கிட்டு போகவா என்றவன் அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் நடக்கவும் தொடங்க, அவ செஞ்சாலும் செஞ்சிடுவான் என்பதால், இருடா நானே போறேன் என்று விட்டு நகர்ந்தான் வினய். வினயும் தன்னால் முடிந்தவரை தாமதப்படுத்திதான் ராமுவை அழைத்து வந்தான். அதற்குள் சாருவும் பல வகையில் ஜெகனிடம் கெஞ்சி பார்த்து விட்டாள். சார் விட்டுடுங்க சார் ப்ளீஸ், திருடுன்னு மாட்டினா என் பேரு மட்டும் இல்லாம அப்பா பேரெல்லாம் சேர்ந்து கெடும் சார், ப்ளீஸ் சார். மேலும் அவள் கெஞ்ச, இத அப்படித்தான் திருடுவன்னு திமிரா சொல்லு முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா என்று அழுத்தமான பதிலே அவனிடமிருந்து கிடைத்தது. அவனது அழுத்தமான பிடியிலிருந்து கையை வேறு அவளால் கொஞ்சமும் அசைக்க முடியவில்லை. அவன் கொஞ்சம் அசந்தால் கூட ஓடிவிடலாம் என்ற சாருவின் எண்ணம் கடைசி வரை பலிக்கவே இல்லை. சற்று நேரத்தில் ராமுவை அழைத்து வந்துவிட அங்கு சாருலதாவை பார்த்து அவருக்கும் அதிர்ச்சிதான். இவ இங்க மாங்காய் திருடுறா சார் என்று விட்டு ஜெகன் அவள் கைகளை விட்டுவிட, ராமு பார்த்த பார்வையில் கூனி குறுகி போய்விட்டாள் சாரு. ஏன் பாப்பா, உங்க அப்பா கிட்ட இல்லாத பணமா? நீ கேட்டா அவர் ஒரு மாந்தோப்பை வச்சு கொடுப்பாரு, என் வயிற்றுல போய் ஏமா அடிக்கிற? அவளை திட்ட மனம் வராமல் ராமுவும் மென்மையாகத்தான் பேசினார். அவருக்கு சாருவை நன்றாக தெரியும். ஊரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய குடும்பங்களில் அவளுடையதும் ஒன்றில்லையா? ஆனால் அதே நேரம் அவர் குரலில் வெளிப்பட்ட ஆதங்கத்தில் தான் முகம் சிவக்க அவமானத்தோடு தலை குனிந்து நின்றாள் சாரு. தயவு செஞ்சு நீ இப்படி செய்யாத பாப்பா, போ என்று ராமு கூறிவிட, என்ன சார் திருடி அவளை திட்டாம கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றான் ஜெகன் எரிச்சலோடு. அவன் கூற்றில் அவனை நிமிர்ந்து பார்த்த சாரு கண்களில் கோபத்தையும் தாண்டி ஒரு குரோதம் வழிந்தது. அதை யாருமே கவனிக்கவில்லை. விடுங்க தம்பி, சின்ன பொண்ணு, விளையாட்டா பண்ணிருக்கோம், நீ போ பாப்பா என்று மீண்டும் ராமு கூற, மன்னிச்சிடுங்க ராமுன்னா, இனி இது போல செய்ய மாட்டேன். ராமுவிடம் மன்னிப்பு கேட்டாலும் அவள் கண்கள் ஜெகனை தான் அழுத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. ராமுவிற்கோ அவள் மன்னிப்பு கேட்டதே பெரிதாக இருக்க, பரவாயில்ல பாப்பா என்று சற்று மென்மையாகவே கூறினார் அவர். தன்னிடம் இருந்த மாங்காய் முழுவதையும் அங்கு வைத்து விட்டவள், இதுக்கு மேல என் மேல சத்தியமா ஒன்னும் இல்லைன்னா என்று கூறிவிட்டு ஜெகனை பார்த்து கொண்டே திரும்பி நடந்தாள். கடைசியாக அவள் செல்ல தொடங்கும் போது ஜெகனும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இருவர் பார்வையும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ஜெகனுக்கு என்னவோ சிரிப்புதான் வந்தது. இவ்ளோ சின்ன பொண்ணா இருந்துகிட்டு அவளோட அழுத்தமான பேச்சும் பார்வையும் சிறுபிள்ளைத்தனமான கோபமாகவே அவனுக்கு தோன்ற, அந்த எண்ணத்தில் அவன் உதட்டோரம் லேசாக வளைந்தது.
ஆனால் விதியின் விளையாட்டோ என்னவோ, அது கூட சாருவிற்கு அவன் தன்னை கிண்டல் செய்வதாகவே தோன்றிவிட, மேலும் கோபத்தோடு அவனை வெறித்துவிட்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் சென்றதும் சிறு புன்னகையோடு ஜெகன் திரும்ப அவன் சிரிப்பை பார்த்து வினைதான் அதிர்ந்து விழித்தான். ஏண்டா, ஏதோ வெள்ளாட்டுத்தனமா இருந்த பொண்ணை பிடிச்சு கொடுத்து அவமானப்படுத்திட்டு இப்ப பல்ல காட்டுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆதங்கத்தோடு வினை கேட்க, அதில் மேலும் ஜெகனின் புன்னகை விரிந்தது. இத்தனோடு இருந்துகிட்டு என்ன பேச்சு, என்ன முறைப்பு, சரியான செல்லம் போல வீட்ல. அதான் கொஞ்சம் தட்டி விட்டேன். சின்னதா இருந்தாலும் திருட்டு தப்பு தானேடா. சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தவன் சிறு அழுத்தத்தோடு முடிக்க, அது சரிதான் ஜெகா, ஆனா சின்ன பொண்ணுடா, ஏதோ விளையாட்டா பண்ணியிருக்கா. அதுக்கு நீ இப்படி மாட்டி விட்டுருக்க வேண்டாம், பாவோண்டா. அவள் அவமானப்பட்டு நின்ற தோற்றத்தை மட்டும்தான் வினய் ஜெகன் இருவருமே கவனித்திருந்தன. அந்த தோற்றத்தை மட்டும் மனதில் கொண்டே அவன் பேச, பாவம் தாண்டா, ஏதோ சும்மா கலாட்டா பண்ணி பார்க்கலான்னு தான், மற்றபடி இதுல ஒன்றும் அத்தனை பெரிய விஷயம் இல்லை. எனக்கும் புரியதா செய்து. அந்த பொண்ணு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தாளா, என்னதான் செய்யறான்னு பாப்போமேனு தோணுச்சுடா. சிறு புன்னகையோடு ஜெகன் கூற, இத நீ சொல்ற பாத்தியா, வேடிக்கை தாண்டா. உன் அளவெல்லாம் அந்த பொண்ணு மாத்தி பேசலப்பா. வினையும் சிரித்துக்கொண்டே பேச, அதெல்லாம் அப்படிதாண்டா, வாடா என நண்பன் தோளில் கை போட்டு அழைத்து சென்றான் ஜெகன். இருவருமே அதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு சாருவை சிறு பெண்ணாக தான் பார்த்தன. ஆனால் பெண்மனம் அதே போல் யோசிக்குமா என்ன? ஜெகனின் கலாட்டாவை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாமல் அவள் மனம் அவமானத்தில் உலைக்களமாக கொதித்து கொண்டிருந்தது. அவள் மாந்தோப்பில் இருந்து சற்று தள்ளி வந்ததுமே வேகமாக மாலாவும் சுமதியும் அவளிடம் ஓடி வந்தன. சாரு, என்னாச்சுடி? சாரிடி, திடீர்னு 2 பசங்க வரவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம வெளியே வந்துட்டோண்டி. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, படபடப்போடு மாலா கேட்க, அவளை அழுத்தமாக பார்த்த சாரு, எப்படிடி, யாருனே தெரியாத 2 ஆண்களோட என்னை தனியா விட்டுட்டு வந்து கூசாம ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்க வாய் வருது என கேட்க, அவள் குரலில் இருந்த கோபத்தில் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள் மாலா. இதுக்குத்தான் நான் முதல்லையே போக வேண்டான்னு சொன்னேன். மெதுவாக சுமதி கூற, ஓ, நீ போக வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு போய் ஏதாவது ஆபத்துனா விட்டுட்டு ஓடிடுவ, அப்படிதானே? அவளுக்கும் சாரு ஓங்கி ஒரு குட்டு வைக்க, இப்போது இருவரும் திகைப்போடு நின்றிருந்தன. இருவரையும் அழுத்தமாக பார்த்த சாரு, இந்த நொடியிலிருந்து நம்ம நட்பு முடிஞ்சிடுச்சு. எக்காரணம் கொண்டு என்னை தேடி இனி வீட்டு பக்கம் வராதீங்க, நானும் வரமாட்டேன், பாய் என்று விட்டு விறுவிறுவென நடந்து விட்டாள். வீட்டிற்கு வந்து தன் அறையில் முடங்கியவள் மனம் முழுவதும் அத்தனை கோபம். அவளால் நடந்ததை சுத்தமாக ஜீரணிக்கவே முடியவில்லை. நடந்த விஷயம் அவளுக்கு பெரும் அவமானமாகத்தான் தெரிந்தது. வீட்டில் கூட அவளை யாரும் அதட்டி பேசியதில்லை. அப்படிப்பட்டவளை திருடி என்ற பெயரோடு கையும் களவுமாக மாட்ட வைத்து விட்டானே. அவள் அத்தனை தூரம் கெஞ்சினாலே ராட்சசன் கொஞ்சமும் மனம் இறங்கவில்லை. அவளை முழுதாக அவமானப்படுத்திவிட்டே விட்டான். அவள் வயதிற்கும் மன முதிர்ச்சிக்கும் அவளுக்கு அவ்வளவுதான் யோசிக்க தெரிந்தது. குறைந்தது கல்லூரி சென்றிருந்தால் கூட இது வெறும் டீசென்டான ராகிங் போல்தான் என்று அவளுக்கு புரிந்திருக்குமோ என்னவோ. வெறும் பள்ளி மட்டுமே முடித்திருந்த சிறு பெண் அவளுக்கு அவன் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்தி விட்டான் என்பதை தாண்டி யோசிக்க தெரியவில்லை. அவமானம் என்று ஆனபின் பெண் மனம் சும்மா இருக்குமா? வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அவனை பெரிதாக அவமானப்படுத்திவிடும் வெறியே அவளிடம் தோன்றியது. ஒரு பெண் தன் மீது கொலை வெறியில் இருப்பது தெரியாமல் அவள் படத்தை தான் ரசித்துக் கொண்டிருந்தான் ஜெகதீஸ்வரன். முழுதும் பச்சை இலைகள் சூழ நடுவில் சந்தனத்தில் தங்கத்தால் கோடு கிழித்தது போல அத்தனை அழகாய் இருந்தது அவள் பாதம் இருந்த அந்த புகைப்படம். அதை ரசனையுடன் பார்த்தவன், கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டனோ ஏண்டா என்று கட்டிலில் படுத்துக்கொண்டே கேட்க, அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த வினை, கொஞ்சம் இல்லடா, ரொம்ப ஓவரா போயிட்ட.
அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுதோ பாவம் என்று உச்சு கொட்டினான் வினய். அதில் சிரித்து கொண்ட ஜெகன், அந்த பொண்ணை பார்த்தா வருத்தப்படுற வர்க்கம் போல தெரியலையேடா என்று கூறிக்கொண்டே அவள் முகத்தை கண்முன் கொண்டு வந்து ஆராய்ந்து கொண்டிருந்தான். ஜெகன் ஓரளவு சரியாகத்தான் கணித்தான். என்ன, இந்த விஷயத்தை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள் என்று அவன் நினைக்க, அவள் மனமோ பெரும் நெருப்போடு கொதித்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. மறுநாள் காலை சாரு எழுந்த போதே ஹாலில் இருந்து அவள் தோழிகள் குரல் கேட்டது. என்ன இருந்தாலும் உங்க காஃபி போல வருமா அத்த என்ற மாலாவின் அதீதமான குலையும் குரல் கேட்க, அவள் முகத்தில் அவள் அறியாமல் ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது. ஆனால் அடுத்த நொடி முந்தைய நாள் நிகழ்வு ஞாபகம் வர முகம் இறுக எழுந்து குளியலறைக்கு சென்று விட்டாள் சாரு. அவள் வெளியே வந்தபோது ஹாலில் அவள் தோழிகள் மட்டும் இல்லாமல் கருணாகரன், வேணி இருவரும் அங்கு அமர்ந்திருக்க, முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் அமைதியாக வந்து அமர்ந்தாள் சாரு. நேராக தந்தை அருகில் சென்று அமர்ந்தவள் அவர் அறியாமல் தோழிகளை முறைக்க அவளை கெஞ்சலாக பார்த்தனர் இருவரும். ஆனால் அவர்கள் கெஞ்சல் பார்வைக்கு சாருவிடம் எந்தவித எதிர்வினையும் இல்லாமல் போக இருவரும் அவள் தந்தையிடம் சரண் புகுந்து விட்டன. அப்பா, இன்னைக்கு எங்க 3 பேருக்கும் அம்மா ஸ்பெஷலா சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க சாருவையும் கூட்டிட்டு கிளம்புவாப்பா மெதுவாக சுமதி கேட்க, அவளை ஏகத்துக்கும் முறைத்தாள் சாரு. ஆனால் இருவரும் அவளை கவனித்தாள் அல்லவா? இருவரும் வெகு விவரமாக அவளை தவிர்த்துவிட்டு கருணாகரனைத்தான் பார்த்தனர். கூட்டிட்டு போங்கடா, இதுக்கெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு? சாருமா போடா, குளிச்சுட்டு கிளம்பு சுமதி கிட்ட ஆரம்பித்து மகளிடம் அவர் முடிக்க, நான் போகலப்பா என்றால் சாரு பட்டென. அதில் யோசனையோடு அவளை பார்த்தவர் அப்போதுதான் மற்ற இருவரையும் கவனிக்க, மூவருக்குள்ளும் ஏதோ பிரச்சனை என்று பார்த்ததுமே அவருக்கு புரிந்து போயிற்று. என்னடா 3 பேருக்கும் சண்டையா என்று மூவரையும் பார்த்து அவர் கேட்க, சாரு அவர்களை முறைப்பதும் இருவரும் அவளை பாவமாக பார்ப்பதும் தெரிந்தது. அதில் மகள்புறம் திரும்பியவர், சாருமா கோபமெல்லாம் படக்கூடாதுடா, எதுனாலும் பேசி தீத்துக்கோ என்றவர் மென்மையாக மகள் தலையை கோதிக்கொண்டே பேசினார். இந்த வயசும் நட்பும் திரும்பி கிடைக்காதுடா. பிற்காலத்துல வாழ்வில் ஏதாவது கஷ்டம் வரும்போது மறுபடியும் பழைய வாழ்க்கை கிடைக்காதான்ற ஏக்கம் வரும். அப்ப நினைச்சு மகிழவாது. இந்த நிகழ்வுகள் வேணும் சாருமா, முடிஞ்ச வர சந்தோஷமா இருங்கடா மென்மையாக அவர் கூற, சாருவோடு சேர்ந்து மாலா சுமதி மனமும் நெகிழ்ந்து போனது. தந்தை சொல்லை தட்ட முடியாமல் சரிப்பா என்று தலையாட்டியவள், இருங்கடி வந்துடுறேன் என்று விட்டு குளிக்க சென்றாள். மூவரும் சற்று நேரத்தில் கிளம்பி வீட்டை கொஞ்சம் தாண்டி வந்ததுமே இருவரும் மீண்டும் சாருவிடம் மன்னிப்பு கேட்டன. சாரி சாரு, என்ன இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஏதோ பயத்துல சட்டுன்னு கொஞ்சம் நகர்ந்து போயிட்டோண்டி. ஆனா நீ உடனே வரலைனதும் நாங்களே வந்துடலான்னு தான் கிளம்பணும். அதுக்குள்ளதான் நீ வந்துட்ட. ப்ளீஸ் சாரிடி. ஆமாடி சாரிடி. மாலா பேசியதை சுமதியும் வழிமொழிய அதற்கு மேல் கோபத்தை அவளால் பிடித்து வைத்து கொள்ள முடியவில்லை. அவர்களும் ஒன்றும் வேண்டுமென்றே செய்யவில்லையே, பயத்தில்தான் சென்றிருப்பார்கள் என்று சாருவிற்கும் புரிந்தது. விடுங்கடி பரவாயில்ல என்று தோழிகளோடு சகஜமாகி விட்டவள் அதே போல ஜெகனையும் புரிந்து கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவன் மீதான அவள் கோபம் மட்டும் அவள் மனதிற்குள் கனன்று கொண்டேதான் இருந்தது. அவள் கோபத்திற்கு தீனி போடுவது போல ஜெகனை போய் நேரடியாக அவளிடம் மாட்டிக்கொண்டான். அன்று காலை சாரு குளிக்க சென்றபோது தண்ணீர் வராமல் போக, என்னாச்சு அத்த, தண்ணி வரலையே என கேட்டுக்கொண்டே சமையல் அறைக்கு வந்தாள் சாரு. போர் ஏதோ ரிப்பேர்டா சாருமா, கிணத்து தண்ணி இறைச்சிதான் குளிக்கணும், கொஞ்சம் எடுத்துக்கோடா, எனக்கும் சேர்த்து இறைச்சி வேடா, நான் வேலையா இருக்கேன் என்று அவர் கூறிவிட, சரி அத்த என்று விட்டு
வீட்டிற்கு பின்புறம் வந்தாள் சாரு. முதலில் ஒரு வாளி நீரை இறைத்தவள் அதை உள்ளிருந்த பாத்ரூமிற்கு எடுத்து செல்லலாம் என்றுதான் குடத்தில் ஊற்றினாள். ஆனால் அதை தூக்கி இடுப்பில் வைக்கும் போதே, இன்னும் இது போல 3 குடமாவது தூக்கணுமே என சோம்பேறித்தனமாக இருக்க, அத்தை இங்க இருக்க பாத்ரூம்லேயே கொட்டிடவா என்று உள்ளே பார்த்து குரல் கொடுத்தாள். அங்கேயே விட்டுடு சாரு என்ற பதில் கிடைக்க நிம்மதியுடன் பின்புறம் இருந்த பாத்ரூமிலேயே தண்ணீரை ஊற்றினாள் சாரு. பொதுவாக இந்த பின்புற பாத்ரூமில் சாரு குளிப்பதில்லை. இங்கே மேற்கூரை இருக்காது. ஆனால் பாத்ரூம் நல்ல உயரமாகத்தான் இருக்கும். ஊரில் ஒன்றும் பயம் இல்லைதான். இருந்தாலும் கூச்சம் தடுக்க அவள் உள்ளே இருக்கும் பாத்ரூமில் தான் குளிப்பது. இன்று குடம் தூக்க சோம்பேறித்தனப்பட்டு கொண்டுதான் அங்கே குளிக்க வந்தாள். தனக்கு வேணிக்கு என இருவருக்கும் நீர் இறைத்து முடித்தவள் தாவணியை களைத்துவிட்டு உள்பாவடையை நன்றாக தூக்கி கட்டி கொண்டு குளிக்க சென்றாள். சற்று வேகமாகத்தான் சாருவே குளித்தாள். சரியாக அவள் குளித்து முடிக்கும் போது, இருடா வர என்று எங்கிருந்தோ வந்த சத்தமான குரலில் தூக்கி வாரி போட்டு நிமிர்ந்தாள் சாரு. துண்டை எடுத்து தன் மீது போர்த்தி கொண்டு அவள் சத்தம் வந்த திசை நோக்கி திரும்ப, அங்கு ஒரு மரத்தின் மேல் கையில் கேமராவோடு ஒரு கிளையில் கிட்டத்தட்ட படுத்திருந்தான் ஜெகன். அதை பார்த்ததும் அனிச்சை செயலாய், ஐயோ அம்மா என்று கத்திவிட்டாள் சாரு. அவள் குரலில் பதறி அடித்துக்கொண்டு கிருஷ்ணவேணி வர, சரியாக அதே நேரம் ஜெகனும் கேமராவில் இருந்து கண்களை எடுத்து கீழே பார்த்தான். அப்போதுதான் அங்கு ஒரு குளியலறை இருப்பதையே கவனித்தவன் குழப்பத்தோடு பார்க்க, அதற்குள் கிருஷ்ணவேணியும் வந்து அவனை பார்த்துவிட்டார். டேய் யார்டா அது, பொறுக்கி பயலே என்று அவர் கத்த, அப்போதுதான் தன்னை தான் திட்டுகிறார்கள் என்றே ஜெகனுக்கு உரைத்தது. அதற்குள் கீழே நின்றிருந்த வினய், என்ன ஆச்சு ஜெகா என்று பதட்டத்தோடு கேட்க, இரு வினய் வர என குழம்பிய முகத்துடனேயே இறங்கினான் ஜெகன். அது நல்ல பெரிய மரம். அவன் இறங்கவே சற்று நேரமானது. கீழே இறங்கியவன், அங்க ஏதோ குளியலறை இருந்திருக்கும் போல வினய், நான் கவனிக்கவே இல்லை, திடீர்னு கத்திட்டாங்க. ஜெகன் என்னவோ கொஞ்சமும் பதட்டமில்லாமல் வெறும் குழப்பத்தோடு மட்டும்தான் பேசினான். ஆனால் அவன் கூறியதை கேட்டு வினைக்குத்தான் பதறிவிட்டது. என்னடா இத்தனை சுலபமா சொல்ற? இது கிராமம்டா, அங்க பாத்ரூம்குள்ள யாரும் இருந்தாங்களா? பயத்தோடு வினை கேட்க, ஏதோ ஒரு பொண்ணுடா என்றான் ஜெகன். நாசமா போச்சு. வினை தலையில் அடித்துக்கொள்ள, நான் அந்த பொண்ணை ஒழுங்கா கூட பார்க்கலடா. நான் பாட்டுக்கு குருவியதான் போட்டோ எடுத்தேன். அவ கத்தின பின்னாடிதான் அங்க ஒரு அறை இருந்ததே எனக்கு தெரியும்டா. தன் மீது தவறு இல்லை என்பதால் ஜெகன் தைரியமாகவே இருந்தான். ஆனால் வினைக்குத்தான் சுத்தமாக தைரியம் வரவில்லை. அவன் பயந்தது போல்தான் நடக்கவும் செய்தது. சரி வா ஜெகா, எதுனாலும் ஹோட்டலுக்கு போய் பேசிக்கலாம் என்று கூறிக்கொண்டே நண்பன் கையை பிடித்துக்கொண்டு அவன் நகர, சரியாக அதே நேரம் 4-5 ஆண்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டன. கிருஷ்ணவேணியும் சாருவும் போட்ட சத்தத்தில் பக்கத்து வீட்டில் இருந்தவர் என்னவென்று பதறிக்கொண்டு வர, சாரு அதற்குள் தன் அறைக்குள் ஓடியிருந்தாள். கிருஷ்ணவேணிதான் எவனோ ஒருத்த மரத்து மேல நின்று சாரு குளிக்கிறத படம் எடுத்து விட்டதாக கூறினார். அதில் உச்சக்கட்ட கோபத்தோடு வெளியே வந்தவர் அக்கம் பக்கத்தில் மேலும் 4 அழைத்து கொண்டு வந்து இவர்களை சூழ்ந்து விட்டனர். கிராமத்தில் சிறு தவறு என்றாலே அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதிலும் பெண் விஷயம் எனும்போது அவர்கள் கோபம் எல்லையை கடந்திருந்தது. வந்ததும் வராததுமாக, டேய் யாருடா நீங்க, பொட்ட பிள்ளைய படம் எடுக்கிறீங்களா என கேட்டுக்கொண்டே ஒருவன் ஜெகனை ஓங்கி அறைய, அதே போல ஒரு அறை வினை கன்னத்திலும் விழுந்தது. இருவரும் என்னவென்று சுதாரிக்கும் முன்பே அடித்திருந்தன. முதலில் சுதாரித்தது ஜெகன்தான். இப்ப எதுக்கு அடிக்கிறீங்க? நாங்க எந்த தப்பும் செய்யல என அவன் கோபத்தோடு கத்த, என்னது தப்பில்லையா? பொறுக்கித்தனம் பண்ணனதும் இல்லாம திமிரா பேசுற நீ என அவன் கன்னத்தில் மீண்டும் ஒரு அறை விழுந்தது. இந்த முறை அவன் உதடு கிழிந்து இரத்தமே வர தொடங்கிவிட்டது. ஆனால் ஜெகன் கொஞ்சமும் அசரவில்லை. இன்னும் அவர்களை முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான்.
நான் தான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றேன் இல்லையா? ரத்தத்தை துடைத்து கொண்டு ஜெகன் கோபத்தோடு கூற, கொஞ்சம் சும்மா இரு ஜெகா என அவனை அடக்கினான் வினய். அதற்குள் ஜெகனை அடித்தவன் மீண்டும் கோபத்தோடு அவனை அடிக்க வர அவனை உடனிருந்த மற்றொருவன் பிடித்து தடுத்தான். இருப்பா, ஒரேடியா அடிச்சா செத்துட போறானுங்க, பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம், அங்க முடிவெடுக்கட்டும் என்றவன் கூற்றை ஒத்துக்கொண்டு இருவரையும் இழுத்து கொண்டு வந்தன. வினய் பயந்து கொண்டே வர ஜெகன் தைரியமாகத்தான் வந்தான். கேமராவில் இருக்கும் போட்டோவை பார்த்தால் தான் தவறு செய்யவில்லை என்று தெரிந்துவிடும் என்ற தைரியம் அவனுக்கு. அவர்கள் இருவரையும் அழைத்து வருவதற்குள் ஊரில் பஞ்சாயத்து கூடியிருந்தது. கருணாகரனுக்கு விஷயம் சென்றிருக்க அவரும் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்திருந்தார். கிருஷ்ணவேணி கூறிய விஷயத்தை தெரிந்து கொண்ட அவரும் உச்சக்கட்ட கோபத்தோடு மகளை ஆறுதலாக அணைத்து கொண்டு நின்றார். விட்டால் அவருக்கிருந்த கோபத்திற்கு அவரே ஜெகனை அடித்து கொண்டிருப்பார். பஞ்சாயத்து என்று ஆகிவிட்டதால் அதற்கு மரியாதை கொடுத்து அமைதியாக நின்றார். பஞ்சாயத்தில் அனைவரும் வந்து நின்றதும் ஊர் தலைவர் என்ன பிரச்சனை என்று கேட்க கிருஷ்ணவேணிதான் நடந்ததை கூறினார். அதில் சாரு புறம் திரும்பியவர், அவங்க சொல்றது உண்மையா சாருலதா? அந்த பையன் உன்னை போட்டோ எடுத்தானா என்று கேட்க அவள் ஒரு முறை ஜெகனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் அப்போதுதான் அவளை பார்த்தான். அங்கு சாருவை பார்த்ததுமே அவனுக்கு முதல் அதிர்ச்சி. மேலிருந்து ஒரே ஒரு நொடிதான் அவன் கீழே பார்த்தான். அதில் அந்த பெண்ணின் முகத்தை எல்லாம் சுத்தமாக அவன் கவனிக்கவில்லை. இப்போது சாருவை பார்த்ததும் அவனுக்கும் அதிர்ச்சிதான். மேலும் அவள் பார்வையில் இருந்த ஒருவித அழுத்தம் அவனுக்கு வேறு செய்தி சொன்னது. அதில் கூர்மையோடு அவளை அவன் பார்க்க அவனை எந்த உணர்வுகளும் என்று வெறித்துவிட்டு ஆமா என்றால் சாரு ஊர் தலைவரை பார்த்து உறுதியாக. அதில் வினய் அதிர்ந்து விழிக்க ஜெகனோ அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு பேசினான். என் கேமரா செக் பண்ணி பாருங்க, நான் என்ன போட்டோ எடுத்தேன்னு தெரியும். அந்த மரத்தின் மேல இருந்த குருவி கூட்டை தான் போட்டோ எடுத்தேன். நான் குனிஞ்சு கீழே பார்க்க கூட இல்லை. அழுத்தம் திருத்தமாக அவன் கூற அவன் குரலில் இருந்த நேர்மை ஊர் தலைவருக்கு கொஞ்சம் மதிப்பை ஏற்படுத்தியது போல. அவனோட கேமராவை எடுங்க என்றார் அவர். அதில் அவனே போட்டோவை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு போட்டு காட்ட அதை பார்த்தவர் முகம் குழப்பத்தோடு சுருங்கியது. அவர் புரிந்து கொள்கிறார் என்றதும் ஜெகன் அழுத்தமாக சாருவை ஒரு பார்வை பார்க்க அது அவள் கோபத்தை கிளற போதுமானதாக இருந்தது. ஐயா, அதுல எடுத்த போட்டோவை நாம வரதுக்குள்ள அவங்க அழிச்சிருந்தா நமக்கு தெரியாது. அவன் போட்டோ எடுத்தான், அதை நான் பார்த்தேன். பிறகு உங்க இஷ்டம். எங்கு தட்டினால் வேலை நடக்கும் என்று சரியாக கணித்து சாரு பேச அவள் பேசிய தொனியே பெண் விஷயத்தில் போய் இப்படி நடந்து கொள்கிறீர்களே என அனைவரையும் உசுப்பி விடுவது போல்தான் இருந்தது. இந்த முறை ஜெகன் சற்று திகைத்துதான் நின்றுவிட்டான். அதற்கு மேல் ஊர் தலைவரும் யோசிக்கவில்லை. கோபத்தோடு அவன் கேமராவை தூக்கி எறிந்தவர், என்னையவே ஏமாத்த பாக்குறியா? ஒரு பொண்ணு இதுல போய் சொல்ல மாட்டாடா? 2 பேரையும் பிடிச்சு கட்டுங்க என அவர் சத்தமாக உத்தரவு போட அடுத்த நொடி ஜெகனை 4 பேர் சேர்ந்து அழுத்தமாக பிடித்தனர்.